ஜெபத்தின் மேலே உங்களுக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையும் ஒரு ஆர்வமும் மட்டுமல்லாமல் இந்த வெளிப்பாடு ஜெபம் பண்ணாதான் காரியங்கள் நடக்கும் என்ற அந்த வெளிப்பாடுகள் உங்களுக்கு எப்போ உங்களுக்கு கிடைச்சதுன்னா எப்படி? இன்னும் பாரத்தோடு ஜெபிக்க தெரிய இறங்குவார். ஆமென். சரித்திரமே மாறும். அப்போ ஒரு சரித்திரத்தை மாற்றுகிறது ஜெபம். உங்களுடைய அனுபவத்திலிருந்து திருச்சபையினுடைய தலைவர்களுக்கும், திருச்சபையினுடைய போதகர்கள், திருச்சபையின் தலைவர்கள், ஆத்துமாக்களை கர்த்தருக்கு நேராக நடத்துகிற மெய்ப்பர்கள், இளம் போதகர்கள், அவர்களுக்கு இந்த எழுப்புதல் கெடுத்த காரியத்தில் அவங்க எப்படி செயல்படணும்னு ஆவியானவர் உங்கள் உள்ளத்தில் ஒரு பாரத்தை போட்டிருப்பார் நான் நம்புகிறேன். அதை நீங்கள் பகிர்ந்து கொண்டீங்கன்னா நல்லா இருக்கும்ண்ணே. தேவனை அறியாத மக்கள் பெருங்கூட்டமாக இருக்கிறார்களே, அவருக்கு சுவிசேஷத்தை கீழ்ப்படியாமல் இருக்கிறார்களே, அவருக்கு நீதியுள்ள ஆக்கை வரும்போது நரகத்திலே பங்கடைவார்களே, பெருங்கூட்ட மக்கள் நாட்டு வரலாம் வர முடியவில்லை என்று சொல்லி என் உள்ள உடைந்து கொண்டே இருக்கிறார். சமுதாயம் படித்திடுவா, படிப்போம் இனிய சமுதாயத்தை, உன்னத பலனால் நிறைந்திடுவா, உன்னத பலனால் நிறைந்திடுவா, உயர உயர நீ பறந்திடலாம், உயர உயர நீ பறந்திடலாம். இளைய தலைமுறையை எழுந்து வா, எழுந்து வா, இனிய சமுதாயம் படித்திடுவா, படிப்போம் இனிய சமுதாயத்தை, உன்னத பலனால் நிறைந்திடுவா, உன்னத பலனால் நிறைந்திடுவா, உயர உயர நீ தேசம் நம் கையிலே, எழுந்து சுதந்தரிப்போம். இனி தேசம் நம் கையிலே, எழுந்து சுதந்தரிப்போம். சல சல சலவென பறந்திடும் பதரை போ, வாழ்வு முடிந்திடுமோ, வீராய் கழிந்திடுமோ, கல கல கலவென சிரித்திடும் சிரி போலி தொலைந்து போகுமோ, மறைந்து போகுமோ, படபட படமென இறங்கிடும் அக்கினியாய் மாற்றிடும் உன்னை அபிஷேகம், படபட படமென இறங்கிடும் அக்கினியாய் மாற்றிடும் உன்னை அபிஷேகம். இளைய தலைமுறையை எழுந்து வா, எழுந்து வா, இனிய சமுதாயம் படித்திடவா, படிப்போம் இனிய சமுதாயத்தை, உன்னத பலனால் நிறைந்திடுவா, உன்னத பலனால் நிறைந்திடுவா, உயர உயர நீ பறந்திடலாம், உயர உயர நீ பறந்திடலாம். இனி தேசம் நம் கையிலே, எழுந்து சுதந்தரிப்போம். இனி தேசம் நம் கையிலே, எழுந்து சுதந்தரிப்போம். இனி தேசம் நம் கையிலே, எழுந்து சுதந்தரிப்போம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் ஒவ்வொருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டும் இந்த மாலை நேரத்தில் உங்களை சந்திப்பது தேவனுடைய கிருபையே. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் மாலை பொழுதில் நாம் இளைய தலைமுறையை இயேசுவுக்காக எழும்பு என்ற ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சியில் தலை சிறந்த தேவ மனிதர்களுடைய பேட்டி, அல்லாவிட்டால் அவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த காரியங்களை ஒரு இன்டர்வியூவாக நீங்கள் பார்த்து சந்தோஷப்பட்டு கர்த்தருக்குள்ளே அவர்கள் நிமித்தம் நீங்கள் பலப்பட்டு வர்றீங்க. தேவனுக்கு மகிமையை செலுத்துகிறேன். கடந்த காலத்தில் நீங்கள் கண்ட எல்லா தேவ மனிதர்களுக்காக நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளில் நீங்கள் பார்க்க போகிற ஒரு தேவ மனிதர் ஒரு வித்தியாசமான
ஒரு தாழ்மை உள்ள தேவனுடைய மகிமையான மிஷனரி ஊழியங்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்த ஒரு அருமையான கர்த்தருடைய தாசன். நான் ஏற்கனவே சொன்னேன், அவர்கள் பெயர் அன்பான அண்ணன் பேட்ரிக் ஜாஷுவா. பேட்ரிக் ஜாஷுவா ஒரு ஜெப வீரன் என்றால் அது மிகையாகாது. எளிமையான தோற்றமும் தாழ்மையுள்ள ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கையை செய்து சமீபத்தில் சில மாதங்களுக்கு முன்பு கர்த்தருடைய அழைப்பை பெற்று நித்தியத்துக்குள்ளே பிரவேசித்தார்கள் என்று நாம் எல்லாரும் அறிவோம். ஆனால் என்ன ஆச்சரியம் பாருங்கள், கடந்த 2018ஆம் ஆண்டின் நான் நினைக்கிறேன் இறுதி மாதங்களில் அவர்களோடு கூட நான் பேசி அவர்களை நம்முடைய இயேசு சந்திக்கிறார் பிரேயர் சென்டருக்கு அவர்களை கொண்டு வந்து எங்களோடு கூட அவர்கள் சில மணி நேரங்களை செலவழித்து அவர்களுடைய ஊழியத்தில் அவர்கள் கண்ட எத்தனையோ அனுபவங்களையும் தேவன் அவரை தெரிந்து கொண்ட விதத்தையும் அவருக்கு கர்த்தர் கொடுத்த அழைப்பையும் அபிஷேகத்தையும் அந்த ஆத்தும பாரத்தையும் இன்னும் ஏராளமான காரியங்களை அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருந்தது தெரியுமா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உண்மையில சொல்கிறேன், நீங்கள் பாக்கியவான்கள். அதாவது ஆபேல் மரித்தும் இன்னும் பேசுகிறான் என்ற வார்த்தையின்படியே பேட்ரிக் அண்ணன் இன்றைக்கு உலகத்தில் இல்லை. அவர்கள் தன்னுடைய வேலை வந்தபோது தேவ சமூகம் சென்றார்கள். ஆனால் அவர்களை நாம் இன்றைக்கு நேரடியாக சந்திக்கவும் அவர்கள் மூலமாக தேவன் உங்களோடு பேச போகிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் ரொம்ப முக்கியம். ஒன்னே ஒன்று நான் சொல்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதர்கள் வாழ்ந்த நாட்களிலே நம்ம வாழ்ந்தது ஒரு பெரிய கிருபை. இப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் இனி இந்த உலகத்தில் தோன்றுவார்களா நம்முடைய நாட்டில் என்றால் எனக்கு என்ன சொல்றது தெரியல. அப்படிப்பட்ட ஒரு கிருபையின் பாத்திரம் பேட்ரிக் அண்ணன். நம்ம எல்லாரும் அறிந்தபடி நண்பர் சுவிசேஷ ஜபக்குழுவில் அவர்கள் ஆரம்ப காலத்திலிருந்து தன்னை அர்ப்பணித்து கொண்டு அவர்கள் மிகுந்த தியாகமாக கர்த்தருடைய ஊழியத்தில் பயன்படுத்தப்பட்டார்கள். அவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் குடும்பமே தேவனுக்காக அர்ப்பணித்தார்கள். உங்களுக்கு தெரியும், அவருடைய ஒரு குமாரன் வட மாநிலங்களில் ஊழியத்திற்கு போனதின் அந்த நாட்களிலே அவர் கோதுமை மணியாக அங்கு அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். ஊழியத்தில் பல பாடுகளை இன்னல்களை சந்தித்து சாதனை படித்த ஒரு ஜப வீரன் தான் பேட்ரிக் அண்ணனுக்காக நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய உள்ளத்தில் எழும்பின ஒவ்வொரு கேள்விகளை நான் அவர்களிடத்தில் மனம் திரும்பி கேட்டு அவர்கள் சொல்லுகிற அருமையான எக்ஸ்பீரியன்ஸுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நிகழ்ச்சிக்கு போக போகிறோம், சரியா? நீங்கள் மிகுந்த கவனமாக கேட்கணும். அந்த தேவ மனிதன் மூலமாய் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். கர்த்தருடைய பிள்ளைகளை, முடிவில் நான் திரும்ப வந்து உங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். அதனால் கடைசி காலம், எழுப்புதலின் காலத்துக்கு தேவன் நம்மை, உங்களை, என்னை, அனைவரையும் உருவாக்கி கொண்டு வருகிறார். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை, தேசமெங்கிலும் டிராவல் பண்ணி, அநேக தேசங்களுக்கு டிராவல் பண்ணி எழுப்புதலை குறித்த நிறைய சம்பவங்களை உள்ளத்தில் வைத்து ஜனங்களுக்கு அழகாக எளிய முறையில் சொல்லி எழுப்புதல் தீயை பற்றி பிடிக்கும்படி செய்தவர் பேட்ரிக் அண்ணன். ஆகவே நீங்கள் கருத்தாக கேட்கணும். ஒவ்வொரு காரியத்தை கேட்கும்போது ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, பேட்ரிக் அண்ணனுக்கு ஸ்தோத்திரம், என்னையும் ஒரு பேட்ரிக் ஜாஷுவாக மாற்ற முடியுமே என்ற ஒரு தாகத்தோடு நீங்கள் கேட்கணும். சரியா? நிகழ்ச்சிக்கு போவோம். மீண்டும் நான் உங்களை சந்தித்து இறுதியில் உங்களுக்காக விசேஷமாக நான் ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலும் தயவினாலும் இளைய தலைமுறையே இயேசுவுக்காக எழும்பு என்ற நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய தாசர்களை, விசேஷமாய் நமக்கு முன்பாக ஓடின, நமக்கு முன்பாக தற்காலத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற, பிரகாசித்து கொண்டிருக்கிற தேவ மனிதர்களை ஒவ்வொருவரையும் தனித்தனியாக சந்தித்து அவர்கள் வாழ்க்கையில் ஆண்டவருக்காக சாதனை படைத்த சம்பவங்களையும், கர்த்தருக்காக அவர்கள் நிறைவேற்றின ஊழியங்களையும், சில சந்தர்ப்பங்களில் அவர்கள் செலுத்தின விலை கிரயங்களையும் நான் படம் பிடித்து காண்பிக்கும்படி ஆண்டவர் கிருபையாக இயேசு சந்திக்கிறார் ஊழியத்திற்கு கர்த்தர் ஒத்தாசை பண்ணினார். அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் இப்போதும் இந்நாள் வரைக்கும் எல்லா ஊழியர்களுக்குள்ளும், விசுவாசிகளுக்குள்ளும், தேவ பிள்ளைகளுக்குள்ளும் ஒரு எழுப்புதலை உண்டு பண்ணி கொண்டே இருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு தேசத்தின் எழுப்புதல், ஒரு பட்டணத்தின் எழுப்புதல், சபைகளின் எழுப்புதல் எங்கு துவங்குகிறது? எப்படி ஒரு தேசத்தை நாம் தேவனுக்கு சொந்தமாக்க முடியும்? அதற்கு ஊழியக்காரர்கள் தேவனோடு கூட அவர்கள் எந்த அளவுக்கு பிரயாசப்படுகிறார்கள் என்பதை இக்கால விசுவாசிகளும் இக்கால இளம் சந்ததியினரும் அறிந்து கொள்வது அவசியம், தேவை. எப்படி எலியாவுக்கு பின்னால் ஆண்டவர் ஒரு எலிசாவை ஏற்படுத்தி அந்த எலியா விட்டு போன ஊழியத்தை எலிசாவை கொண்டு ஆண்டவர் நிறைவேற்றினார் அல்லவா? அதை போல மோசேயின் ஊழியத்தை தொடர்ந்து செய்யும்படிக்கு ஆண்டவர் எப்படி ஒரு யோசுவாவை ஏற்படுத்தினாரோ, நம்முடைய தேசத்திலும் கூட நமக்கு முன்பாக ஓடி ஓடி ஊழியம் செய்து கர்த்தரால் வல்லமையாய் பிரகாசித்து இப்போது இளைப்பாறிக் கொண்டிருக்கிற பரிசுத்தவான்களும் உண்டு. நீண்ட காலம் ஊழிய பணித்தளத்தில் இரவென்றும் பாராமல், நேரம் காலம் என்று பாராமல் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து தேவனுக்காக ஓடிக்கொண்டிருக்கிற மிஷனரிமார்கள், சபையின் திருச்சபையின் தலைவர்கள், ஊழியக்காரர்கள், சுவிசேஷகர்கள், தீர்க்கதரிசிகள், மெய்ப்பர்கள், வேதாகம பண்டிதர்கள், இப்படி நான் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் கிருபையாக பயன்படுத்தி கொண்டு வருகிறார். இந்த 5 விதமான ஊழியர்களின் ஒரே நோக்கம் தேசத்தின் எழுப்புதலாகும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போது நீங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட வல்லமையுள்ள தலைவர்களில மிக முக்கியமான ஒரு தேவ மனிதனை நீங்கள் சந்திக்க போகிறீர்கள். நான் விசுவாசிக்கிறேன், இந்த பேட்டி அல்லாவிட்டால் மனம் திறந்து பேசுகிற இந்த நிகழ்ச்சி உங்கள் ஊழியத்திற்கும், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும், உங்களுடைய தனிப்பட்ட தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவில ஒரு எழுப்புதலை கொண்டு வர போகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்போது நாம் சந்திக்க போகிற தேவ மனிதன் கர்த்தரால் கிருபையாக பயன்படுத்தப்பட்டு வருகிற, நாம் எல்லாரும் அண்ணன் என்று அழைக்கிற பேட்ரிக் ஜாஷுவா அவர்கள். பேட்ரிக் ஜாஷுவா அவர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஸ்தோத்திரன உங்களை சந்திப்பது எனக்கு அதிக சந்தோஷம். ஊழியத்தில் பல பொறுப்புகள், பல வேலைகள் மத்தியில் நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு அழைத்த போது நீங்கள் ஜபத்தோடு எங்கள் மத்தியில் வந்திருப்பது எங்களுக்கு அதிக சந்தோஷம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அத்தனை தேவ மனிதர்களுக்கும், விசுவாசிகளுக்கும், ஊழியக்காரர்களுக்கும் நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி ஆசீர்வாதமாக இருக்க போகிறது. அதற்காக நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் என் உள்ளத்தில் போட்ட சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கிறிஸ்துவுக்குள் விரும்புகிறேன்.
ஆகவே உங்களோடு சில காரியங்களை நான் மனம் திறந்து பேசும்போது கேட்கிற ஊழியக்காரர்களுக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் இளம் சந்ததியருக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் எள்ளளவு சந்தேகம் இல்லை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய இந்திய தேசத்தில் ஆண்டவர் உங்களை பல வருஷமாக விசேஷமாக ஜெப ஊழியத்தில் ஆண்டவர் உங்களை பயன்படுத்தி வருகிறார் என்பது அனைவருக்கு தெரியும். அந்த ஜெபத்தை குறித்து ஒரு புத்தகம் நீங்கள் எழுதினீர்கள். அந்த புத்தகத்தை அடிக்கடி வாசிப்பது உண்டு. என்னை போன்ற ஏராளமான ஊழியக்காரர்கள் அந்த நூல் மூலமாக புத்தகம் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போதென்ன நான் வேகமாய் சில கேள்விகளை உங்களிடத்தில் நான் கேட்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. உங்களுடைய அன்றாட ஜெப நேரங்கள், நீங்கள் ஆண்டவரோடு கூட செலவிடுகிற நேரங்கள் எப்படி இருக்குது? அதை எங்களுக்கு சொன்னால் எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். எனக்கு கற்றுக் கொடுத்ததில்ல, கற்றுக் கொடுத்ததில்ல. காலையில் 2 மணி நேரம் தசாபாவம் செலுத்தணும் நேரத்தில். ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி ஜெபம் பண்ணால் நல்லா ஆராதிக்கலாம், துதிக்கலாம், ஸ்தோத்திரிக்கலாம், வேதத்தை வாசிக்கலாம், தேசுக்காக கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணலாம். ராத்திரி நேரத்தில் இன்னொரு 3 மணி நேரம் கொடுத்தோன்னா ஆண்டு நம்மளோட உரையாடி வாரத்தோடு ஜெபிக்க உதவி செய்வார். நம்முடைய நேரத்தையும் மனசக்தியும் முதலீடு செய்யாமல் ஜெபம் வராது. கற்றுக்க அநேக நாட்கள் உதவி செய்வார். சில நாட்கள் நான் தப்பு பண்ணி தூங்கிடுவேன். ஒரு நாள்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது எறும்பு வந்து கடிச்சிச்சு காதில். சரி, எழுப்பி விட்டார். எறும்பு வச்சு எழுப்பி விட்டார். அப்படி சில நாட்கள் முன்பு தட்டுவார், ஜெபம் வைப்பார். எல்லாம் தூங்கியே போயிடுவேன். ஆனாலும் கத்த ஜபத்தில் உதவி செய்கிறார், பலவீனத்துலேயும் பலன் தர்றாரு. அப்படி விடாமல் ஜபிச்சா கத்த நிச்சயம் பதில் தர்றாரு. உபவாச ஜபங்கள் ஒரு மாதத்தில் 2 தடவை பண்ணுறேன். வீக்காக போகிறதுனால ரொம்ப அதிகம் பண்ண முடியல. இப்போ வர வர சரீர பலவீனத்தில் 3 நாள் பண்ண முடியும். 3 நாள் 7 நாள் பண்ண நாட்கள் போக 1 டே ஆஃப் டே பண்ணுறதுக்கு உதவி செய்கிறார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்போ இரவில் ஊழியம் மற்ற காரியங்களுக்கு போயிட்டு வந்து தற்செயலாக லேட்டாக நீங்கள் படுத்தாலும் காலையிலேயே ஆவியானவர் உங்களை எழுப்பிடுவார். என்ன ரொம்ப டயர்டாக வந்து அப்படியே தூங்கிடுறது. சரி, 3 மணிக்கு எழுப்பிடுவார். அப்புறம் அப்படியே ஜெபம் பண்ணிட்டு 6 வரைக்கும் வந்து சரி காலை கடன் எல்லாம் செய்து உதவி செய்வார். சில நாட்கள் தூங்கியே போயிடுவேன். அப்போ மன்னிச்சு மறந்து ஏற்றுக்கிடுவார். சரி சரி. I cannot say I am so perfect. But God gives the grace to continue to pray and practice. ஆமென். நம்ம ஊழியம் செய்கிற நேரத்தை விட ஆண்டவரோடு ஸ்பெண்ட் பண்ணுற நேரம் அதிகமாக இருந்தால் அந்த ஊழியத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை நம்ம பார்க்க முடியும். நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் என்ன சொல்லுங்க? ஆமாம், இயேசு கிறிஸ்து உணவை விட, உறக்கத்தை விட, ஓய்வை விட, ஊழியத்தை விட ஜெபத்தான் இடம் கொடுக்குறாரு. அப்போது எல்லா சமயத்திலும் அவரை சார்ந்து தேசத்தை தான் செய்வார், எதையும் செய்ய மாட்டார். எவ்ரி மோமெண்ட் இ டிபெண்ட்ஸ் ஆன் ஹிம், எவ்ரி மோமெண்ட் இ டஸ் ஹிஸ் வில். அதுக்கு ஜெபம் தான் ஒரே வழி. அப்போ சில வாழ்க்கையில் தான் இருக்குது. திச்சை சரித்திரத்தில் ஜான் வெஸ்லின்னு ஒரு தேண்டிய மனுஷன் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் ஜெபம் பண்ணுறாரு, அதை வாசிக்கிறாரு. 8 மணி நேரம் ஊழியம் செய்கிறாரு, 8 மணி நேரம் குடும்பத்தையும் ஓய்வு எடுக்கிறாரு. இப்படி அநேக வாழ்க்கையில் சிஸ்டமேட்டிக்காக செய்யும்போது அவர் 1,20,000 பேர் ஞானஸ்தானம் கொடுத்துருக்காரு. மதசபையை ஸ்தாபித்தவர் தான் அவர் தான். அப்படி ஒவ்வொரு சாம்சந்தர் வாழ்க்கை எடுத்தாலும் அது இருக்குது. எல்லாருடைய வாழ்க்கையில் அது பார்க்குறோம். நடிப்பை விட்டுட்டோன்னா நாட்டில் ஒன்றும் செய்ய முடியாது. நல்ல பிள்ளையாக வாழலாம், பட் தலை சிறந்த வாழ முடியாது. குட், யூ மே பி குட், பட் யூ ஷுட் பி பெஸ்ட். இஃப் யூ ஆர் லிவிங் ஆன் குட், குட் இஸ் எனிமி ஆஃப் த பெஸ்ட். எல்லா தலை சிறந்த மனிதனை வாழ தான் விரும்புகிறாரு, நல்லவனாக வாழ்ந்துட்டு போக விரும்பலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் முக்கியமான ஒரு கேள்வினா, அந்த நாட்களிலேயே கர்த்தர் உங்களை இந்த ஜெப ஊழியத்துக்கு பழக்குவித்து இளைஞர்கள் மத்தியில், வாலிபர்கள் மத்தியில் கர்த்தர் உங்களை பயன்படுத்தி இம்மட்டும் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அக்கால ஊழியத்தின் முறைமைகளுக்கும் இக்கால ஊழியத்தின் முறைமைகளுக்கும் நீங்கள் என்ன வித்தியாசத்தை பார்க்குறீங்க? அந்த நாட்களில் நடந்த ஊழியத்தின் விதங்கள், இக்காலத்தில் நடக்கிற காரியங்கள், விதங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
குறிப்பாக ஒரு தரிசனம் கத்தர் கொடுக்குறாரு. சரி. ஒரு ஜாதியை பற்றி தரிசனம், ஒரு மாவட்டத்தை குறித்த தரிசனம், ஒரு சூழ்நிலை குறித்த தரிசனத்தை கொடுக்குறாரு. அதுக்காக பாரத்தோட தேவசமத்தில் காத்து ஜெபம் பண்ண திட்டங்கள் கொடுக்குறாரு. அது செய்யும்போது கத்தர் வெளிப்படுறாரு. அந்த காலத்தில் இப்படி ஜெபம் இருந்தாங்க. ஆனால் கத்தருடைய கிருபையினால் அந்த ஜெபங்கள் கூடி தான் இப்போ வந்து ஒரு பின்விளைவாக இருக்குது. இந்த காலத்தில் ஜெபங்களுக்கு அனைத்து மதிப்பு கொடுத்து செய்கிறாங்க. சரி. ஆனால் சில இடங்களில் பெரிய அளவுக்கு இந்த ஆராதனை கூட்டம் தான் கூட்டிகிட்டே போகுது. மக்கள் அதை வாஞ்சிக்கிறாங்க. வெளிப்படுத்தும் விசேஷம் 5:8, வெளிப்படுத்தும் விசேஷம் 8:5 பார்த்தீங்கன்னா சுரமண்டலத்தோடு ஆராதிக்கிறாங்க. அதோடு சேர்த்து பஸ்தாண்டு ஜபங்களும் மேலே போகுது. இப்போ இன்டர்செசரி ப்ரேயர் வர்ஷிப் தான் ஒரு பதிலை கொண்டு வரும். வெளிப்படுத்தும் விசேஷம் 5:8 ஜபம் மேலே போக இடி முழக்கங்கள், மின்னல்கள் பூமியில் தோன்றி மகத்தமான கத்தர் பூமியில் செய்கிறாரு. ஆதி அப்போஸ்தலர் மத்தியில் இப்படி ஜெபித்ததுனால மின்னல் அனுப்பி சவுலை பவுலாக்குறார் ஆண்டவர். ஒரு சபை வந்து ஆராதனை மட்டும் இல்லை, மன்றாடி ஜபிக்கும்போது கத்தர் இறங்கி சரித்திரத்தை மாற்றுறாரு. ஒரு இழப்பு உண்டாகிறது, மர்வம் உண்டாகுது. இப்போ இது வரைக்கும் ஊழிய காரியங்கள், தேசத்தை குறித்த காரியங்கள்லாம் சில காரியங்கள் கேட்டுக்கொண்டு வந்த இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி ஒன்று நாங்கள் கேட்க விரும்புகிறேன். நீங்கள் எல்லாம் பணித்தளத்தில் இருக்கும்போது உங்களுடைய அருமை மகன் பணித்தளத்தில் அவர் ஒரு கோதுமை மணியாக விழுந்தார் என்பது தமிழகம் அறிந்த ஒரு காரியம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு தகப்பன் என்ற ஒரு ஸ்தானத்தில் நீங்கள் அந்த நேரத்தில் உங்கள் மனநிலைமை எப்படி இருந்தது? அதை குறித்து நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு நல்லா இருக்கும் நான் நம்புகிறேன். அது என் 2வது மகன் ஜிம் எலியட். அவன் மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் படிச்சுட்டு மால்டோ ஜாதி மக்களை மறுவப்படுத்துன்னு சொல்லி பாரத்தோடு போனான். சரி. இரவு போல ஓடி வளைச்சிட்டு இருந்தான். திடீர்னு செரிபல் மலேரியா வந்து அந்த ஜார்க்கண்ட்லேருந்து அவனை கல்கத்தா கொண்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க. ஒரு 2.5 hours இறந்து போயிட்டான். அந்த செரிபல் மலேரியாவில் அந்த மாதிரி ஒரு தாக்குதல் வருது. அந்த செய்தி எனக்கு வந்தோடனே உங்களை மாதிரி கொஞ்சம் பேர் உட்காந்து கூடி ஜெபம் பண்ணோம். அப்போ நீங்கள் எங்கே இருந்தீங்க? நான் சென்னையில் இருந்தேன். இது கல்கட்டாவில் இந்த சம்பவம் நடக்குது. உடனே நீங்கள் அந்த தகவல் வந்த உடனே நீங்கள் என்ன செஞ்சீங்க? என் கூட இருந்தவங்க சேர்த்து நான் முழங்கால்பட்டு ஜெபம் பண்ணோம். அதில் ஆண்டவனோட பேசி என்னை தைரியப்படுத்தினார். ஆண்டவரே, அப்பா, இது உங்களுடைய சித்தம், என்னுடைய பாக்கியம், நீ தவறு செய்ய மாட்டேன்னு சொல்றதுபடியாக உதவி செஞ்சார். அந்த சமயத்தில் ஒரு வித்தியாசமான சமாதானம் விசிறியல் ஏரியா அப்படின்னு நிரப்பிச்சு. எமோஷன் முழுதும் சமாதானம் ஆயிடுச்சு. என்னுடைய சித்தம் என் பாக்கியம் என்று எடுக்க கத்தர் உதவி செஞ்சார். அவனை பார்க்க முன்னால் நாங்கள் ஃபேமிலியாக போயிருந்தோம் சென்னையிலேருந்து கல்கத்தாவுக்கு. அந்த ஏஜ் சர்ச் ஹாஸ்பிட்டல் மார்ச்சியில் வச்சுருந்தாங்க. சரி. அதை பார்க்க முன்னாலும் குடும்பமாக கூடி ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணும்போது வேதத்தை வாசித்தோம், ஏன் இந்த இழப்பை அனுமதித்தார்னு சொல்லி. சரி. மோசையை கத்தர் எடுத்தது, ஆரோன் எடுத்தது, இப்படி சொல்லிகிட்டே வந்தோம். கடைசி மகா சொன்னாண்டு, டாடி, இயேசு கிறிஸ்து தன்னை தேவனான தன்னுடைய மகனே சிறுவில் கொடுத்து மனுக்கிறதுக்காக பலி செலுத்தினார். இந்த ஜிம் மிலிட்ரி இவன் என்ன ஏமாத்திரம் கத்தோட சித்தம் சொல்லி சத்தமாக சொன்னான். அது எல்லாருக்குமே சமாதானம் வந்து ஒரு தைரியம் வந்துச்சு. அப்போ மகளுக்கு என்ன வயசு இருக்கும் அந்த டைமில்? உங்கள் மகளுக்கு ஒரு 17 வயசு இருக்கும். 17 வயசில் அவளுக்குள்ள ஆண்டவர் கொடுத்த ஒரு விசுவாசத்தோடு இப்படி சொன்னான். ஆமாம். சரி. மார்ச்சில் பார்த்து அவன் எடுத்து அவன் ஊழிய செய்த இடத்துக்கே கொண்டு போனோம். சரி. அங்கேயும் சர்ச்சில் இப்படிப்பட்ட காரியம் சத்தியத்தை சொல்லி உற்சாகப்படுத்தி
அதுக்கு அநேக வாலிபர்கள், மால்ட்ட வாலிபர்கள் ஃப்ரெண்ட்ஸ், சரி, அவங்க உருண்டு அழுதுட்டு இருந்தாங்க. அவனை தூக்கி எடுத்து நிறுத்தி முதல்ல தட்டி இது சித்தம்பா தைரியமாக சொல்லி காத்து உதவி செஞ்சார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்னால் உண்டானதில்லை, கிருபை தேவனுடைய சுத்த கிருபை அதை செய்தார். பிரியமானவர்களே, இக்காலத்தில் இப்படிப்பட்ட சாட்சிகளை கேட்பது அரிது என்பது உண்மையான கருத்து என்று நான் நம்புகிறேன். கர்த்தருக்காக பிரகாசிக்கிற நேரத்தில் வியாதியின் வழியாக கடந்து போய் தன்னுடைய ஒரே பேரான மகனை சாக கொடுத்த போது அவருடைய சகோதரி தாயின் தகப்பனையும் உற்சாகப்படுத்தி தொடர்ந்து அந்த ஊழியத்தை செய்யும்படி ஆண்டவர் கிருபை பாராட்டியிருக்கிறார். நிச்சயமாகவே ஆண்டவருக்காக கோதுமை மணியாக ஜிம் எலியட் விதைக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே தான் மால்டோ மக்கள் மத்தியில் கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை உண்டாக்கியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாலிபர்கள் கவனிக்க வேண்டும், இளம் ஊழியர்கள் இதை கருத்தில் கொள்ள வேண்டும். நமக்கு முன்பாக ஓடின தேவ மனிதர்கள் வாழ்க்கையில் அவர்கள் கர்த்தருக்காக சாதித்த ஒரு சாதனையை தான் நாம் நமக்கு முன்பாக வைக்க வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் எல்லாரும் சொல்லி கொண்டிருக்கிற போலன்னு சபையிலிருந்து தான் கர்த்தர் எழுப்புதல் உண்டாக்க போகிறாரு. இப்போ சபையில் கர்த்தர் அப்போஸ்தலர்களை, தீர்க்கதரிசிகளை, மெய்ப்பர்களை, போதகர்களை, சுவிசேஷகர்களை கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த 5 விதமான ஊழியர்களுக்கு, இந்த 5 விதமான அழைப்பை பெற்ற நம்முடைய தேசத்தில் இந்த அழைப்பை பெற்ற தேவ மனிதர்களுக்கு உங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் சொல்ல விரும்புகிற ஒரு ஆலோசனையை சில வரிகளில் நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். 5 விதமான ஊழியர்கள்: அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், போதகர்கள், சுவிசேஷகர்கள், கண்காணிப்பாளர்கள். 5 விதமான ஊழியம் வரும்போது ஊழியம் பூர்ணமடைகிறது. ஆதி அப்போஸ்தலர்கள், ஆண்டோட சீஷர்கள் 12 பேரும் அவர் சொன்ன இடத்துக்கு தேசத்தை எப்படி போனாங்க. ஃபஸ்ட்டு அப்போஸ்தலர் யோவான் தவிர மற்ற 11 பேரும் சென்ற இடத்துல கர்த்தருக்காக முழுமையாக வாழ்ந்து ரத்தசாட்சி மறிச்சாங்க. இன்றைக்கும் நம்ம நாட்டில் 4235 ஜாதிகள் இருக்குது. அதில் 3000 ஜாதி தான் சுவிசேஷம் போயிருக்கு. இன்னும் 2230 ஜாதிக்கு சுவிசேஷம் போகலை. ஏசு யாருன்னு தெரியாது. ஆக சபைகள் தோறும் இருக்கிற இந்த போதகர்கள் அவங்களுக்கு ஊழியர் அனுப்புனாங்கன்னா பெரிய ஆசிரியமாக இருக்கும். போதகர்கள் சபைக்காக ஜெபிக்கணும், சபை மக்கள்கிட்ட பேர் சொல்லி ஜெபம் பண்ணணும், சபையில் எல்லாரும் தேவன்ட்டு வழிநடத்தணும், ஒரு மாதிரி வாழ்க்கை வாழ்ந்து சபை மக்களை ஊக்குவிக்கணும். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலே ஃபஸ்ட்டாக வரும்போது பெல் அடைந்து நீங்கள் எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் உள்ளது கடைசி சாட்சியாக இருக்கிறதுனால ஒவ்வொரு சபையும் அப்போஸ்தலர் 1:8 கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாட்டில் ஏராளமான சபைகள் இருக்குது. ஆனால் 80% சபைகள் விவசாயம் வந்திருக்கு. அவையில் ஜெபம் பண்ணுறாங்க, பலனடைகிறாங்க. எஸ்லேமில் தான் இருக்கிறாங்க. ஒரு ஊழியரை அவங்க வெளியே அனுப்பி பார்த்தாங்கன்னா தெரியும் எப்படி நம்ம சபையை விட்டு வெளியே ஆத்மாவில் ரெடியாக இருக்காங்கன்னு சொல்லி அறிஞ்சு அதை அனுப்பி சபை விருத்தி அடைகிறதுக்கு வழி இருக்குது. கர்த்தர் சொல்கிறாரு யோவான் 10:16, இந்த தொழுவத்தில் இந்த சர்ச்சில் இல்லாத வேறு ஆடுகள் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும், அவைகளும் என் சத்தத்தை கேட்கும், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பான்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. நிறைய வெளியே ஆடுகள் நிறையா இருக்குது. எவ்வளோ எதிர்ப்பு இருந்தாலும் எதிர்ப்பை குறித்து ஆராய்ச்சி பண்ணுற தேவன்கள் கூறுறாங்க. ஆத்துமாக்கள் ரெடியாக இருக்கிறனால்தான் சாத்தான் அதை தடுக்கிறான், அடிக்கிறான், கொல்றான். பாரத்தோடு ஜெபித்து ஊழியர் அனுப்புனா எத்தனை தான் கொண்டாலும் அது மேற்கொள்ள முடியாது. சபை தான் விருத்தி அடையும். அதான் சரித்திரம். ஸ்தோத்திரம். இதை கடைபிடிச்சிட்டாங்கன்னா வேறு ஒன்றுமே வேண்டியதில்லை. இதுதான் நீங்கள் 5 விதமான ஊழியர்கள் சொல்கிற இதில் முக்கியமான வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குண்ணே. இப்போ எல்லோரும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிரம்புகிறாங்க. ஆனால் பரிசுத்தாவின் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலே இருக்கிறாங்கன்னு சொன்னீங்க. அதாவது முக்கியமான ஒரு
பாயிண்ட்டாக நான் அதை எடுத்துக்கொள்கிறேன். அது சரி. அப்போது நம்ம எல்லாரும் சபைக்குள்ளேயே இருக்கிறோம், நமக்குள்ளேயே சுவிசேஷம் அறிவிச்சுக்கிறோம். பட் ஆண்டவர் இப்போ திறந்த வாசல் வைத்திருக்கிற நேரத்தில் விசுவாசத்தோடு நம்ம போகும்போது நிச்சயமாக ஒரு அறுவடையை, பெரிய அறுவடை காணலாம், பெரிய அறுவடையை நம்ம பார்ப்போம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் நம்ம நீண்ட காலமாக இந்த எழுப்புதலுக்காக நமக்கு முன்பாக ஓடின தேவ மனிதர்கள், இப்போது உங்களை போன்ற வயது முதிர்ந்த அனுபவம் உள்ள தேவ மனிதர்கள், என்னுடைய வயதில் உள்ள கர்த்தருடைய பிள்ளைகள், எனக்கு கீழே அதாவது இளைஞர்கள், இப்படி எல்லா தரப்பினருமே ஒரு எழுப்புதலை பார்க்க நம்ம வாஞ்சியோடு இருக்கிறோம். நம்முடைய இந்தியாவில் எவ்வளோ நம்ம பிரயாசப்படுறோம். நிறைய எழுப்புதல் கூட்டங்கள், உபவாச ஜெபங்கள், நிறைய காரியங்கள் நடைபெற்று கொண்டு வந்தாலும் கூட இந்த நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த எழுப்புதலுக்கு இன்னும் என்ன தடை என்பதை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னு. எழுப்புதலுக்கு என்ன தடை? எழுப்புதலுக்கு தடை திருச்சபையில் காணப்படுகிற பாவங்கள். ஒரு நேரத்தில் உட்காந்து கொஞ்சம் யோசித்து ஜெபம் பண்ணி பார்த்தோம். சரி. ஒரு 21 விதமான பாவங்களை திருச்சபை செய்து கொண்டு இருக்குது. நாட்டில் மதவாதிகள் பயங்கரமான சூழ்நிலை உருவாக்கி கொண்டிருக்கும்போது திருச்சபை அதை பற்றி சிந்திக்காமல் தங்களை குறித்து சிந்திக்கிறார்கள். திருச்சபைகள் உலகம் முயற்சி, அதனால் பெரிய அளவுக்கு திருச்சபை ஆண்டவர் விட்டு தூரத்தில் இருக்குது. கொஞ்சம் பேர் தான் ஜபிச்சு தேவனுடைய பாவத்தில் இந்த மாதிரி வாஞ்சியோடு காத்திருக்கிறாங்க. ஏராளமான பொருள்மயமாக்குதல், வாங்கி குவித்தல் இருக்குது கிறிஸ்தவ மத்தியில். பெயர்கள் கிறிஸ்தவங்க நிறைய இருக்காங்க. ஜாதி பிரிவினை இருக்குது. ஒரு ஊரில் ஒரு ஜாதிக்கு ஒரு சர்ச்சு, இன்னொரு ஜாதிக்கு ஒரு சர்ச்சு. காலையில் 9 மணிக்கு இந்த சர்ச்சில் பேசிட்டு 10 மணிக்கு அந்த சர்ச்சில் பேசினேன். ஒரே பாஸ்டர் தான் 2 சர்ச்சு. நிர்விசாரம், கீழ்ப்படியாமை, குடும்பத்தில் பிரிவு, விவாகரத்துக்கள், மற்ற சபையோடு இணையாமல் தனிச்சு நிற்கிறது, லஞ்சம், சபை சொத்துக்களை விற்று சாப்பிட்றாங்க, ஐக்கியம் இல்லாமல் இருக்குது, வரதட்சணை, போதை பழக்கம், விபச்சாரம். இந்த பாவத்துக்காக போதவர்கள் நாங்களும் சபை மக்களும் பாவம் செய்தோன்னு சொல்லி நகைமையை போல எஸ்ரா போல ஜெபிச்சா தான் ஒரு பெரிய பிரேக் த்ரூ வரும். போதவர்களுக்கு நிறைய வேலை இருக்குது. எழுப்பதுக்காக பாரதத்தில் நிற்கிறதுக்கான டைம் இல்லை. போதல் தான் ஜெபிக்கணும்னு கற்று விரும்புகிறார். யோவேல் 2:17-18 கத்தன் பண்ணி பரவணிக்காரராக ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது, கத்தாவே இந்த தியானத்தை தப்ப விட்டு அவருடைய பிரஜாவுக்கு படிக்க நினைக்கும் சொந்தத்தை ஒப்புக்கூடாதரும். உங்கள் தேவன் எங்கே என்று பிரஜாதிகள் சொல்லுவானேன்னு சொல்லி பாரத்தோடு ஜெபம் பண்ணுறாங்க. அப்பொழுது கத்தர் தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். போதவர்கள், சின்ன சபையில் ஊழியர்கள் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கும் போது கத்தர் இறங்குறார். தென்கொரியாவில் 2006ஆம் ஆண்டில் 6000 போதவர்கள் சுவிசேஷ ஊழியர்கள் கூடி 3 நாட்கள் நெடுஞ்சாலையாக இருந்து உபவாசம் பண்ணி, ஆண்டவர் எங்களை மன்னி எங்களை ஆசிரியம் சொல்லி இது மட்டும் தான் சொல்லி ஜெபம் பண்ணாங்க. அவர் ஜெபத்தை கேட்டார். ஜெபிக்கிற மக்களை பெருகிட்டாங்க. 48 பேர் சேர்ந்து ஆளுக்கு 6 பேர் எடுத்து ஒரு நாள் முழுவதும் ஜெபம் பண்ணாங்க. 48 பேர்னு சொல்லி லட்சக்கணக்கான கிளஸ்டர் வந்து, ஒரு கிளஸ்டர்னால் 48 பேர் இருப்பாங்க. ஆளுக்கு 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாங்க. 48 மணி நேரத்துலையும் ஜெபம் 48 பேர் சேர்ந்து 24 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாங்க. அப்படி ஜெபிக்கிறவங்க லட்சக்கணக்காக பெருகிட்டாங்க. ஜெபத்தினால அந்த நாடு மூடப்பட்டது. அதன் விளைவாக சமீபத்தில் ஐக்கியம் உண்டாச்சுது. பாலியாங்கி சர்ச்சு, ஏஜி சர்ச், பிரெஸ்பிட்டேரியன் சர்ச், மெதடிஸ்ட் சர்ச்சு, பேப்டிஸ்ட் எல்லாம் ஒன்றா இணைஞ்சு ஒரே குழுவாக அடிக்கடி ஜெபம் பண்ணாங்க. பாஸ்டர் பாலியாங் சர்ச்சில் உள்ள 10 லட்சம் மேலே அதிகமான மக்கள் போல் அநேக சபைகள் பிரெஸ்பிட்டேரியனில் உண்டாச்சுது. பேப்டிஸ்டில் 10 லட்சம் சபைகள் உண்டாச்சு. இப்படி பெருகிச்சு. 1 லட்சம் வாலிபர்கள் உலகமெங்கும் ஊழியர்களை சொன்னாங்க. இன்னும் ஜெபம் கூட்டிகிட்டே போகுது. அப்படி ஒரு பொறுப்பான காரியத்தை பட்டணத்தில் உள்ள மூத்த போதவர்கள் வந்து ஜெபிக்கணும்.
ஊழியர்கள் ஜெபிக்கணும், தங்களை தாழ்த்தணும். அப்போ கர்த்தர் இறங்குவார். தேசம் முழுவதுக்கும் ஒரு கூட்டம் ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து ஒரு 10 பேர் 20 பேர் வந்து ஒரு ஸ்டேட்டுக்காக தங்களை தாழ்த்துனாங்கன்னா அப்படியும் செய்யலாம். இப்போ அங்கங்கே ஒரு விதமாக சில அட்டன் பண்ணுறாங்களோடைய இந்த மாதிரி ஒரு மேஜர் எஃபர்ட், இம்பேக்ட் உண்டாகிற எஃபர்ட் எடுக்கலை. எடுத்தால் கர்த்தர் இறங்குவார். ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். சரி. இந்தோனேஷியா ஒரு இஸ்லாமிய நாடு. இந்தோனேஷியா 24 கோடி பேர் இருக்காங்க. ஜகார்த்தாவில் நேரில் போய் பார்த்தேன். 4 கோடி பேர் கிறிஸ்தவங்க. அவங்க பாரத்தோடு ஜெபம் பண்ணுறவங்க. அவங்க 4 கோடி பேர் ஐக்கியமாக வருமானப்பட்டு வளர்கின்ற ஜெபத்தை செய்கிறாங்க. ஏறத்தாழ 300 சினாடு இருக்குது. ஒரு சினாடு இல்லை, 300 சினாடு இருக்குது. அதுக்குள்ள டயசிஸ் இருக்கும். எல்லோரும் ஸ்ட்ராங் ஒன்னஸ் பண்ணிவிட்டு ஜெபத்தை கூட்டிகிட்டே போகிறாங்க. ஒரு முடிவு கிடையாது. தாலிபான் கொல்றான், ரத்தசாட்சி முடிக்கிறாங்க. ரத்தசாட்சியெலாம் மறிக்கும்போது சந்தோஷமாக வெளியே அனுப்புகிறாங்க அவங்கள. அது ஒரு பாக்கியமாக கருதுகிறாங்க. கர்த்தர் வல்லமே கிரியை செய்கிறாரு. அந்த நாட்டில் அது இஸ்லாமிய நாடு கிடையாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஒரு வளர்கின்ற குடியரசு ஜாவா சின்ன மக்கள் குடிமத்தில் வேகமாக பரவுது. முழுமையான குடியரசாக சீக்கிரம் மாறுன்னு சொல்கிறாங்க. வாசி ஜபிக்கிற போதர்கள் நிறையா இருக்கிறாங்க. இந்த எடுப்பதற்காக காரணம் வந்து சபையின் ஊழியர்கள் இந்த மாதிரி பாரத்தோடு ஜபித்து தங்களை தாழ்த்தி உதவி செய்கிறார்கள். நம்ம இதில் இப்போ அட்டம் தான் பண்ணுறோம். 12 நிமிடமான ஜபம் அது பெரிய சாதனையாக இருக்குது. அதில் எத்தனையோ விதமான இருக்குது. அப்போக 24 ஹவர்ஸ் ரொம்ப ரேராக இருக்குது. 3 days ஃபாஸ்ட் வந்து கொஞ்சம் இருக்குது. இது மேலே தாண்ட மாட்டேங்குது. நைஜீரியாவில் கையடிங்க. ஒரு மீட்டிங் வரும்போது பாஸ்டர்ஸ் கையடிக்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் 5 நாள் பாஸ்டிங் பண்ணி நான் 5 நாள் பாஸ்டிங். நைஜீரியாவில் 2 கை அடிக்கிறாங்க. பாஸ்டர் நீங்கள் 5 மணி நேரம், 10 மணி நேரம், நான் 10 மணி நேரம். 20 days ஃபாஸ்ட் பண்ணுறாங்க, 20 days ஃபாஸ்ட் பண்ணுறாங்க. அங்கே ஒக்கோகராம் 10,000 பேரை கொண்டிருக்காங்க. ஆனால் ரத்தசாட்சி மரணத்தை பெருசாக்காமல் கத்திரிக்காய் மகிமையாக படிச்சுறாங்க. 10 லட்சம் கொண்ட சபை நிறையா இருக்குது. பாஸ்டர் ஜெட் ஏர்லைன்ஸ் வச்சுருக்காங்க. சந்தோஷமாக இருக்கிறாங்க. மிஷினரிகள் உலகம் முழுவதும் அனுப்புகிறாங்க. ஒரு 100 வருஷத்தில் அந்த சபைகள் தான் நம்ம நாட்டில் அடுத்த லெவல் ஆஃப் ப்ரேயருக்கு போய் இந்த மாதிரி அர்ப்பணித்தா கற்றுக்கிட்டே செய்வார். அவர் காத்துக்கிட்டே இருக்கிறாரு. வருகை தமிழ்நாடுக்கு தான் ஒரு காரணம். நம்ம தான் அதை அர்ப்பணிக்கணும், செயல்பட்டால் கற்றுப்பிடிக்க செய்வார். ஆண்டவர் ஸ்தோத்திரம். அடுத்த என் உள்ளத்தில் எழுப்பின இன்னொரு கொஸ்டின் என்ன தெரியும், என்னன்னு கேட்டேன்னா, அனைத்து வகையான ஊழியக்காரர்களை கர்த்தர் எழுப்பியிருக்கிறார். நம்ம தேசத்தில் கர்த்தர் எழுப்பின எல்லா திருச்சபை தலைவர்கள், போதகர்கள், தீர்க்கதரிசிகள், மெய்ப்பர்கள், மிஷினரிமார்கள் எல்லாருக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவருடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு ஆலோசனை என்ன? போதகர்கள், சுவிசேஷகருடைய, மிஷினரிமார்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கூற விரும்புகிற ஆலோசனை என்னென்ன? பிள்ளைகளுக்கு முதல் முன்மாதிரி பெற்றோர்கள். பிள்ளைகள் பெற்றோரை பின்பற்ற வேண்டும். அவர்களை போல ஜெபிக்க வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமாக நடக்க வேண்டும். தேவனுடைய பக்தியிலே வளர வேண்டும். அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே தேவையான ஆண்டில் கேட்கலாம், கொடுப்பார். சில காரியங்கள் ஒரு 2 உடனே கொடுத்துடுவார். சில காரியங்கள் கொஞ்சம் பிந்தி கொடுப்பார். சில காரியம் வித்தியாசமாக கொடுப்பார். சில காரியத்தை தரமாட்டார். தரத காலத்தில் கேட்டாலும் ஒன்று கொடுப்பார். இல்லைன்னா அவனை இல்லாத சித்தம் என்று ஏற்றுக்கொள்ள வச்சுருவார். கற்றுக் கொடுத்தா நல்லா அவங்க தைரியமாக இருப்பாங்க. போதர் வீட்டில் நிறைய தேவை இருக்கும். மொழிக்காரணத்தில் கேட்டது கிடைக்காது. ஆனால் ஆண்டவர்கிட்ட கேட்க பழகிட்டேன்னா அழகாக தங்களை மாற்றிடுவாங்க. அது அவங்க செய்ய வேண்டிய முக்கியமான காரியம். 2வது, ஒவ்வொரு பிள்ளையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவ சித்தம் என்னங்கிறதே கண்டுபிடிக்கணும்.
வாழ்க்கை என்பது வெறும் சந்தோஷம், மகிழ்ச்சி, இன்பம் மட்டும் இல்லை, அது லட்சியம். இட்ஸ் நாட் ஓன்லி ப்ளஷர் அண்ட் ஹாப்பினஸ், பட் இட் இஸ் பர்பஸ். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பர்பஸ் வச்சுருக்காரு. அது மாதிரி சுட்டி காட்டி அவனை அதை உணர வச்சு அவன்கிட்ட கேட்டு கண்டுபிடிச்சாங்கன்னா, அதுக்கு அர்ப்பணித்தாங்கன்னா வாழ்க்கையே மாறிடும். ஸ்தோத்திரம். ரொம்ப அவசியமாக செய்யணும். பிள்ளைகளை பேரை கொடுத்து கவனமாக இருக்கணும். அவங்களோட சக நண்பர்கள் அவங்களோட பலர் விஷயத்தை கொஞ்சம் கவனித்து வளர்த்துட்டா அவங்க திசை மாற மாட்டாங்க. ரெண்டாவது, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக வாரத்தோடு ஜெபம் பண்ணணும். மாதத்துக்கு ஒருக்கா ஒரு 1 day ஃபுல் ஒரு நைட் ஃபாஸ்ட் பண்ணணும். மோசம் பண்ணி ஜெபம் பண்ணால் அந்த பிள்ளைகள் காக்கப்படுவாங்க, சத்தியத்தில் வளருவாங்க. பெற்றோரோட அவங்க அதிக அருமையாக கற்றுக்கிற மையமாக செயல்படுவாங்க. விடையவர் பரவமாயிரும். இன்னும் இல்லாட்டாலும் கத்திரனை காத்துக்கிடுவார். ஸ்தோத்திரம். தேசமாக தான் ஆண்டு கொள்ளும். சொந்த அனுபவம் நேரடி வாழ்க்கையில் பார்க்குறேன். செஞ்சாங்கன்னா ஆசீர்வாதமாக இருக்கும். இதுதான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கண்ட அனுபவம். பிள்ளைகளுக்காக நீங்கள் சொல்லுகிற காரியம் அன்றைக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்த இன்னொரு ஒரு கேள்வி என்னென்னு கேட்டாங்கன்னா, திருச்சபை தலைவர்கள், ஸ்தாபன தலைவர்கள், ஒரு ஸ்தாபனத்தினுடைய பொறுப்பாளர்கள், இந்த அலுவலக பொறுப்பில் உள்ளவர்கள், ஸ்தாபனத்தில் பணிபுரியும் உடன் ஊழியக்காரர்கள், ஆஃபீஸில் ஊழியம் செய்கிறவங்க, அப்படிப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உங்கள் இருதயத்தில் ஆழத்திலிருந்து நீங்கள் கொடுக்குற ஒரு பதில் என்ன? ஏன் அப்படி நான் கேட்குறேன்? நான் அந்த தலைவனுக்கு இருக்கிற அந்த தரிசனம், அந்த தரிசனத்தோடு கூட ஓடும்போது தான் அந்த ஊழியத்தில் ஒரு வெற்றியை பார்க்க முடியுது. இப்போது இக்காலத்தில் இருக்கிற அந்த தலைவர்களுக்கு கீழே இருந்து அலுவலகத்தில் பணி செய்கிற, ஸ்தாபனத்தில் பணி செய்கிற அந்த தேவ பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனை ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். தலைவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமாக இருந்து தேவராஜ்யத்தின் மதிப்பீடுகளை வாழ்க்கையில் கை கொண்டாங்கன்னா முதல் அவங்க மாடலாக இருக்கலாம். உலக பிரகாரமான மதிப்பீடுகளை கை கொண்டாங்கன்னா உலகத்துக்கும் தெய்வத்துக்கும் இருப்பாங்க. தேவராஜ்யத்தின் மதிப்பீடுகள் என்ன? அது அதிகாரம், அந்த சாஸ்தி இல்லை, பசுத்தம், அன்பு, தாழ்மை, எளிமை, நேர்மை, கடமை. இதுதான் வேல்யூஸ். இதை அந்த திருச்சபை தலைவர்கள் கடைபிடிச்சாங்கன்னா அதுக்கு ஆசனமாக இருப்பாங்க. வெறுமனே அதிகாரத்திலையும் அந்தஸ்திலையும் ஆஸ்திலையும் குடும்பத்தை பேண்டலையும் இருந்தாங்கன்னா இதில் ரூயின் த சர்ச். இந்த பூமியில் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, கொண்டு போக போகிறதில்ல. எல்லா போதலும் பரவாயில்ல சொல்கிற ஆவிக்குரிய பிறவி, பூமி சொந்தம் கிடையாது. இந்த மாடர்ன் லைஃப்பை செட் பண்ணிட்டாங்கன்னா எல்லோரும் அவனை பின்பற்றுக்கு ஆயத்தமாக இருப்பாங்க. அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒவ்வொரு போதலும் கத்திற்கு பரிபூர்ணமாக கீழ்ப்படியணும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் நான் பார்த்தது, கத்து 50 வரையும் சொன்னால் 50 கீழ்ப்படியணும். கீழ்ப்படியும்போது பெரிய ஆசீர்வாதம் உண்டு. ஏசாயா 48:17 வாசித்தீங்கன்னா, என் கற்பனை கவனித்தான் நலமாக இருக்கும், நான் எவ்வளவா அவனை ஆசைக்க முடியும்னு சொல்லி அங்கலாய் போட்டு கேட்குறாரு. அது மாதிரி ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்ச போது சொல்லு கீழ்ப்படிஞ்சதுனால இந்த உலகத்தில் பூமி நட்சத்திரங்களை போலும் கடற்கரை மணி போலும் பெறுவான்னு சொல்கிறாரு. இப்படி காரியத்தில் கவனமாக இருந்தாங்கன்னா பெரிய ஆசிரியமாக இருக்கும். அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு வளர்கின்ற பரிசுத்தம், ஒரு மாதிரி வாழ்க்கை வாழும்போது they can take a movement of people to go forward. அதே டைமில் அவங்க தங்களை பெருமைப்படுத்தினாங்கன்னா கற்றுக்க பிடிக்காது. வேதாசனம் கிளியராக சொல்லுது நூக்காவில், மனுஷனுக்கு முன்பாக மேன்மை எண்ணப்படுவது எனக்கு அருவருப்பாக இருக்குன்னு சொல்கிறார். அது மாதிரி மனுஷனுக்கு முன்பாக உங்களை போல் வரணும் ஐயோன்னு சொல்கிறார்.
ஏன் இப்படி சொல்கிறாரு? ஊழியர்கள் நல்லா தானே செய்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்ல மேன்மை பாராட்டுகிறவன் பூமியில் கிருவியும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தரைத்தான் மையப்படுத்த வேண்டும் சொல்லி தெளிவாக போட்டிருக்குது. எவ்வளவுதான் நம்ம மேன்மையான காரியம் செய்தாலும், ரொம்ப அதிகமான அளவுக்கு தாழ்ந்து படிச்சிருந்தாலும், பலப்போ சொல்கிறாரு எல்லாம் நஷ்டம் குப்பையாக விடுற சொல்கிறாரு. எனக்கு மேன்மையானது நிறையா இருக்குது, என்னை அறிகிற அறிவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டமாக வேண்டேன், குப்பை வேண்டேன்னு சொல்கிறார். குப்பை என்னன்னு சொல்லி இப்போ மூல பாஷையில் பார்த்தோம்னா நரகல்னு போட்டிருக்கு. தன்னை பற்றி மேன்மைப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஒன்று மாதம் செய்கிறேன், பின்னாந்தே மருந்து முன்னாடி நாடுகிறேன். பின்னால் நிறைய சாதிச்சிருக்கலாம், அதை மறந்துட்டு முன்னாடி நாடி இயேசு நோக்கி ஓடணும். ஸ்தோத்திரம். பரம அழைப்பின் பந்தய பொருளை பிடிக்கணும். பந்தய பொருள்னா என்னது? இயேசு கிறிஸ்துவ போல மாறுவது. இப்படி ஒவ்வொருத்தரும் வச்சுட்டாங்கன்னா நாடே குலுங்கும். ஆமென். அற்புதங்கள் கர்த்தர் செய்வார். பசுவான கர்த்தர் எதிர்பார்க்குறாரு. அந்த ஸ்தாபனத்தில் இருக்கிற இருக்கிறாங்கல்லன்னு உடன் ஊழியர்கள், அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு நீங்கள் சொல்லுகிற அறிவுரை என்னென்ன? சுவிசேஷ ஊழியத்திலையும் சரி, மிஷினரி ஸ்தாபனத்திலையும் சரி, நிறைய ஸ்தாபனத்தில் ஊழியம் செய்கிறாங்க. சிலர் பகுதி நேரமாக இருக்காங்க, சிலர் முழு நேரமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் கூறுகிற ஆலோசனை என்னென்ன? கர்த்தருக்கும் அவனுடைய பொறுப்பாளருக்கும் முழுமையாக கீழ்ப்படியணும். பரிசுத்தமாய் வாழ வேண்டும். தேவ சித்தத்தை தன்னுடைய வாழ்க்கையில் செய்யணும். ஒரு இன்ஸ்டியூஷனை கொண்டு வந்தாருன்னா அது ஒரு நோக்கம் வச்சுருப்பார். நோக்கத்தை அறிந்து அந்த தலைமை பொறுப்போடு இணைஞ்சி செயல்பட்டாங்கன்னா கர்த்தர் ஆஸ்வதிப்பார். இண்டிபெண்டாக போக முடியாது, இன்டிஃபரெண்ட்டாக போக முடியாது. ஆண்டவரை சார்ந்து தலைவர் சொல்றதை கேட்டு செய்தாங்கன்னா பெரிய ஆசிரமமாக இருக்கும். அவங்களை உயர்த்துவார் ஏற்ற காலத்தில். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இக்காலத்தில் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கும் இளம் சமுதாயத்தினருக்கும் ஆண்டவருக்காக எதையாகிலும் ஒன்று செய்யணும்னு விரும்புகிற பிள்ளைகளுக்கு நீங்கள் இன்றைக்கு கூறுகிற ஆலோசனை என்ன? அவங்க வாழ்கிற இந்த காலகட்டத்தில் நம்முடைய நாடு சுசேஷத்துக்கு திறந்துருக்குது. இவ்வளவு கிருபையாக திறந்துக்கப்பட்ட நாடுகள் ரொம்ப குறை. எதிர்ப்பு ஏன் வருதுன்னு சொன்னால் எதிர்ப்பு ஆராய்ச்சின்னு சொல்கிறாங்க. மக்கள் சுசேஷத்துக்கு ஆர்வமாக ஆசைக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதை தடுக்கிறது தான் பிசாசு எதிர்க்கிறான். ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி முழுமையாக அர்ப்பணித்து எல்லாரும் ஆத்மாதாயத்தில் இளைஞர்கள் ஈடுபட்டாங்கன்னா நாடே மாறும். அப்படிப்பட்ட காரியங்களை இளம் வயதில் நமக்கு கொடுத்தாரு. நம்மளை ஏனது செய்ய கதை உதவி செஞ்சார். இளைஞர்கள் வந்து அதை பொறுப்பெடுத்தாங்கன்னா இப்போ நம்ம இந்த காலத்தோட இப்போ சுசேஷத்துக்கு திறந்த வாசல் நிறையா இருக்குது. முழு ஜாதியை ஆண்டுட்டு வர்றதுக்கு ஆயத்தமாக இருக்குது. முழு கிராமமே ஆண்டுட்டு வர்றதுக்கு ஆயத்தமாக இருக்குது. ரத்த சாட்சியம் வரணும்னா வந்து ஒரு பெரிய வாய்ப்பு, அது இழப்பு கிடையாது. அது தைரியமாக சுசேஷத்துக்கு வந்தாங்கன்னா அவசியமாக முழு நேரமாக வரலாம், இல்லை அதிக நேரமாக வரலாம். பகுதி நேரம் கிடையாது. இது யூ கம் அஸ் ஃபுல் டைம் ஆர் ஓவர் டைம் பை காட். ஒரு இன்ஜினியராக இருக்கலாம், ஒரு டாக்டராக இருக்கலாம். அதையும் செஞ்சுக்கிட்டு கர்த்தருக்காக அதிகமாக நேரம் கொடுத்து தேவனே பணி செஞ்சாங்கன்னா ரெண்டுலேயும் ஆண்டு உயர்த்துவார். இங்கேயும் டாப்பில் இருக்கலாம், அங்கேயும் டாப்பில் இருக்கலாம். அப்போ ஒவ்வொரு விசுவாசிகளும் ஆத்தும ஆதாய பணியில் ஈடுபடணும். உங்களுடைய பார்வையில் பகுதி நேரம் கிடையாது, ஒன்று முழு நேரம், இல்லைன்னா அதிக நேரம் கர்த்தருக்காக பிரகாசிக்கும் போது அவங்க செய்கிற தொழிலோ வியாபாரமோ அல்லது அவங்க செய்கிற வேலை எல்லாவற்றிலும் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கொர்நேலியு வாழ்க்கையில் கொர்நேலியு ஒரு ஆர்மி ஆஃபீஸர்.
அவர் ஃபுல் டைம் கிடையாது, ஒரு கிறிஸ்டின் கிடையாது. ஆனால் கர்த்தருக்கு முழுமையாக கீழ்ப்படுகிறார். He venerated God with a reverential obedience. ரெண்டாவது நல்ல தர்மம் பண்ணுறாரு. மூணாவது எப்போதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாரு. புறஜாதிகளை கொண்டு வர்றாரு. ஒரு மனுஷன் தேவனுக்கு பிரியமாக நடந்து நல்லா கொடுத்து எப்போதும் ஜெபிக்கும்போது சரித்திரத்தை கர்த்தர் மாற்றுறாரு. ஆக அது பெரிய வாய்ப்பு. அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அந்த அதிகாரம் 10ஆம் அதிகாரத்தில் கொர்நேலியுக்கு ஃபுல் சாப்டர் கொடுக்குறாரு. ஒரு மாடல் எடுத்து காட்டுறாரு ஆண்டவர். அவர் முழு நேர ஊழியர் கிடையாது, அதே நேர ஊழியர் கிடையாது, நிரந்தர ஊழியர். ஸோ ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் தங்களால் முடிந்த அளவுக்கு ஆத்துமாக்களை குறித்த ஒரு கரிசனையோட பாரத்தோட ஆத்தும ஆதாய பணியில் ஈடுபடணும் என்பதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். இதுக்கு அடிப்படையான ஒரு காரியம் இயேசு கிறிஸ்து மேல உள்ள அன்பு. ஸ்தோத்திரம். இந்த கல்வாரி அன்பினால் நிரப்படும் போது தான் இந்த காரியங்களை செய்ய முடியும். எனக்கு கொடுத்த தரிசனம் இயேசு கிறிஸ்து பற்றி நான் தியானிக்கும் போது சிலுவையில் எல்லாத்தையும் கொடுத்துட்றாரு. எல்லா சொட்டு ரத்தமும் சிந்திச்சிருச்சு. அவருடைய உடம்புல இருந்த பலனெல்லாம் கூட்டி மிகுந்த சத்தமாக 7ஆவது வசனத்தை சொல்லி ஜீவன் விட்டுறாரு. பிதாவினுக்கு ஆவியை கொடுத்துட்றாரு. இப்படி எல்லாத்தையும் கொடுத்தாரு இந்த ஆண்டவர். இவருக்காக என்ன வேணால் செய்யணும்னு சொல்லி ஒரு அன்பு வந்துச்சு. ஒரு மாற்றம் மைண்டில். இப்படி என்னை நேசித்து எனக்காக உயிர் கொடுத்த தெய்வம் எல்லா ரத்தத்தை மட்டும் இல்லை, எல்லா சரீர பலத்தையும் ஆவியும் கொடுத்துட்றாரு. அப்படி ஒரு மாதிரி வாழ்க்கையை பார்க்கும்போது அவர் மேலே மிகுதியாக அன்புண்டாது. ஜெபிக்கும்போது ஒவ்வொரு நாளும் ஆவியானவரே இப்படி அன்பை என்னை ஊற்றுன்னு சொல்லி ஃப்ரெஷ்ஷாக நிரப்பப்படணும். பரிசுத்த ஆவியினால் தேவ அன்பு ஊற்றப்படுதுன்னு போட்டிருக்கு. அந்த அன்பு தான் நம்ம நெருக்கியாகிட்டே இருக்கும். சட்டம் கற்பனை அது மட்டும் நெருக்கியாகாது. இந்த அன்பு தான் நெருக்கியாகும். அதுக்கு என்ன வேணாலும் செய்யலாம். அதே போல் இயேசு கிறிஸ்து அப்படி தான் அதுதான் செய்கிறது. நம்ம அது செய்தால் மாறலாம். அப்போ ஒவ்வொரு நாளும் தெய்வீக அன்பினால நம்ம நிரப்பப்படணும். அதான் நீங்கள் சொல்கிறீங்க, அபிஷேகத்தில் நிரம்பி நிரம்பி நம்ம ஜெபிக்க அபிஷேகத்தில் அது வருது. ஆண்டவர் மேலே ஒரு அன்பு வரும். அன்பு வந்தால் தான் இந்த ஆத்தும பாரம் வரும். இந்த ஆத்தும பாரம் வந்தால் தான் கர்த்தருடைய ஊழியத்தை நம்ம செய்ய முடியும். ரொம்ப சந்தோஷம். நீண்ட நேரம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. கடைசியாக ஒரு கேள்வி என்ன, ஊழியக்காரர்களுடைய குடும்பத்திற்கு ஊழியம் செய்கிற அவங்க எந்த ஊழியம் வேண்டுமானாலும் இருக்கலாம். நம்ம இவ்வளோ நேரம் பேசி கொண்டது போல் இந்த 5 விதமான ஊழியங்களில் எந்த ஊழியத்தை சார்ந்தவர்களாக வேண்டுமானால் இருக்கலாம். அந்த பொதுவாக ஊழியக்காரர்களுடைய குடும்பத்திற்கு நீங்கள் கூறும் ஆலோசனை என்ன? ஒரு கிறிஸ்தவ குடும்பம் வந்து இந்த பூமியில் ஒரு தேவராஜ்யத்தினுடைய ரெப்ளிகா, ஒரு சின்ன மாடல். அந்த குடும்பத்தில் இயேசு கிறிஸ்து தலைவராக இருப்பார். உங்கள் குடும்பம் அவருக்கு ஆண்டவர் கீழ்ப்படிய வேண்டும். கணவன் மனைவி ஒரு அப்பொழுக்கு இல்லாத அன்போடு எப்போதும் அன்பாக இருக்க வேண்டும். பிள்ளைகள் அதை தான் பார்ப்பாங்க. அப்புறம் முழு குடும்பமும் தேவநேயத்தின் நோக்கத்தில் ஒருங்கிணைந்து வாழ வேண்டும். குடும்ப ஜபத்தில் ரொட்டீனாக பண்ணாமல் வேதத்தை வாசித்து அதோட உண்மையில் விளக்கி நல்ல ஒரு ஆவிக்குரிய ஆகாரத்தை உட்கொண்டுட்டு குடும்பத்துக்கு மட்டும் ஜெபம் பண்ணாமல் பட்டணத்துக்காக தேசத்துக்காக திச்சு விடுறதுக்காக ஜெபிச்சாங்கன்னா தேவராஜ்யத்து பிள்ளைகளாக வளருவாங்க. they will be open for God's call. எல்லா பிள்ளைகளும் வரட்டாலும் 1-2 பிள்ளைகள் தவறுனா அவளுக்காக ஜெபிக்கும்போது கர்த்தர் இறங்குவார். அவர் மாற்றிடுவார். ஜெபம் கர்த்தர் அவனை மாற்றுவார். ஆண்டவர் மாற்றிடுவார். நம்மளால் முடியாது, மாற்றிடுவார். கணவனுக்கு ஒய்ஃப் மேலே கோவம் வரும்போது தான் சொன்னதை கேட்குறேன்னு சொல்லும்போது மனைவி வந்து கணவனுக்காக ஜெபம் பண்ணணும். ஏற்று பேசக்கூடாது. அதேபோல் கணவன் வந்து
மனைவியுடைய காரியத்துக்கு வரும்போது ஏற்று பேசாமல் அவரும் ஜெபிச்சார்னா, ஆண்டவரே உள்ளத்தை நீ மாற்றம், இவ்வளவு கஷ்டமாக இருக்குன்னு சொன்னால் ஒன்று அந்த அம்மா மாற்றிடுவார், இவரை மாற்றிடுவார். சண்டை போடுற அவசியமே கிடையாது. ஒரு சின்ன காரியத்துக்கு பெரிய காரியத்துக்கு சண்டை வராது. இதை பார்க்கும்போது பிள்ளைகள் வந்து தேவனுக்காக வாழ்கிறதுக்கு இதுங்களை அர்ப்பணிப்பாங்க. ஆஸ் அ ஃபேமிலி ஊழியத்துக்கு போகணும், சாட்சி கொடுக்கணும், நேர் ஆண்டு கொண்டு வரதுக்கு இதனை அர்ப்பணிக்கணும். பெற்ற ஆத்ம பொறுத்த பிள்ளைகள் கொடுக்க அவங்களும் அதே மாதிரி மாறுவாங்க. பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு தேசத்தில் பல இடங்களை கொண்டு கங்கை நதியை காட்டணும், ஜாதிகள் வாழ்ற இடத்துக்கு கொண்டு போகணும். மனிதர்களை பற்றி தேசிய பற்றி தரிசனத்தை கொடுத்தோன்னா அவங்க அதில் கிளிக் ஆகிடுவாங்க. நம்மளோட தீவிரமாக நமக்கு ஆண்டுக்காக செயல்படுவாங்க. அதை நம்ம செய்ய வேண்டிய உதவி. ஒவ்வொரு குடும்பம் செய்யும்போது பெரிய இழப்புகள் உண்டாகும். அப்போது குடும்பமாக ஜெபம் பண்ணணும். ரொட்டீனாக ஜபிக்காமல் பைபிள் வாசி ஜெபம் பண்ணி ஆத்துமாக்களுக்காக, பட்டணத்துக்காக, தேசத்துக்காக அப்படி நம்ம ஜெபிக்க வைக்கணும். குடும்பமாக ஊழியத்துக்கு போகணும். போகும்போது சில பட்டணங்கள், இடங்களில் ஜாதிகள், இன மக்களை கொண்டு போய் காட்டும்போது அவர்களுக்குள்ள ஆண்டவர் அந்த பாரத்தையும் தரிசனத்தையும் கொடுப்பார். ஆமாம். மாதத்துக்கு ஒருக்கா ஒரு நைட்டு ஃபாஸ்ட் பண்ணி குடும்பமாக ஜெபம் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 3 to 4 hours. இதெல்லாம் அதில் அவங்க பழக்க அவங்க அப்படியே உருவாயிடுவாங்க. இது நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு வாய்ப்புகள். இதையும் தாண்டி மீறினா கூட கர்த்தர் காத்துக்கிட்டு வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில பிள்ளைகள் ஊழியத்துக்கு வரனால நம்ம ஜெபிக்க கர்த்தர் அவங்களுக்குள்ள கிரியை செஞ்சிருவார். அப்படியும் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். உண்மையாக வேணும் இந்த கருத்துக்கள் எல்லாம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் ஒரு முக்கியமானதாகவே இருக்கும் என்பது தான் உண்மையான ஒரு காரியம். உங்களுடைய ஊழிய பாதையில் நீங்கள் கடந்து வந்த ஏராளமான காரியங்களை கொஞ்ச நேரத்துக்குள்ளாக நீங்கள் ஒவ்வொரு ஆலோசனைகளையும் கூறினது நிச்சயமாகவே எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாகவும், விசேஷமாக இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும், குறிப்பாக மூத்த ஊழியர்களுக்கு மட்டுமல்ல, இளைஞர்களுக்கும், இனி கர்த்தருக்காக எழும்ப போகிறவர்களுக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. இப்போது இந்த நிகழ்ச்சியை பார்த்த தேவ பிள்ளைகளுக்காக நீங்கள் ஒரு சிறிய ஜெபம் பண்ணி நம்முடைய நிகழ்ச்சியை நாம் முடிப்போம். நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்கிறேன். எங்கள் எல்லாரையும் அளவில்லாமல் நேசிக்கிறீங்க அன்பின் பரலோக பிதாவே. ஆமென். அருமையான வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இந்த இடத்துல என்னுடைய பிரச்சனை இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்டு எல்லா மக்கள் மத்தியில் நீ இறங்கியிருப்பதற்காக ஸ்தோத்திரம். உலகிலே நீ தொட்ட காரியங்களிலே அவளை நீ சந்தித்த ஆசீர்வதியும் கொஞ்சம் எழுந்து பிரவாசிக்கிற குடும்பங்களாக ஆண்டவரே நமக்கு எழுந்து பிரவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக மாற முடியாத கிருபையை தாரும். வாழ்க்கையில் முழுமையாக மக்கள் பிடிய உதவி செய்யும். உங்களுடைய சித்தத்தை எல்லாரும் நிறைவேற்ற உதவி செய்யும். ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றி ஆண்டவரே வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாத கிருபையை தாரும். உலகம் அல்ல நீரே எல்லாம் என்று சொல்லி பின்பற்ற உதவி செய்யும். ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் தனித்தனியாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆசீர்வாதமாக மாற்றம் கர்த்தாவே. உங்களுக்கு வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும். தேசம் அழிகிறது, சுசேஷகாய் காத்துட்டு ஆண்டவரே. எல்லாரும் அவரை சந்தித்து பேச முடியாத கிருபையை தாரும். ஆசீர்வதி இயேசுவின் மூலமாக கெஞ்சுகிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். தேங்க் யூ ஸோ மச். தேங்க் யூ. கர்த்தர் ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, அதாவது தன் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் கேள்விகளை கேட்டேன். அவர்களும் மிகவும் அருமையாக, ரொம்ப கேஷுவலாக அருமையான வார்த்தைகளை பேசினது நீங்கள் கவனிச்சிருப்பீங்கல்ல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட பரிசுத்தவான்களை மீடியாவுக்குள்ளே கொண்டு வந்து இக்காலத்துக்கு ஏற்ற கேள்விகளெல்லாம் கேட்கும்படி செய்து இந்த நிகழ்ச்சியை தயாரிக்க தேவன் எங்களுக்கு கொடுத்த அந்த மகிமையான தரிசனத்தை நினைத்து பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறேன்.
அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன். பேட்ரிக் அண்ணன் தன் ஓட்டத்தை ஜெயமாய் முடித்தார்கள், சந்தோஷத்தோடு முடித்தார்கள், தேவ சமூகத்தில் இளைப்பாறிட்டு இருக்காங்க. ஆனால் ஊழியம் என்பது, தொடர் ஓட்டம் என்பது உங்க எல்லாருக்கும் தெரியும். அப்போ இந்த நாட்கள்ல நீங்க என்ன செய்ய போறீங்க? ஆண்டவருக்காக என்ன செய்ய போறீங்க? ஒரு நாள் தேவனுடைய சன்னிதானத்துக்கு நம்ம போகும்போது வெறும் கையா போக முடியாது. உங்களுக்கு கொடுத்த அபிஷேகம், உங்களுக்கு கொடுத்த விலையேறப்பெற்ற ரட்சிப்பு, உங்களுக்கு தேவன் பாராட்டின அன்பு, எவ்வளவு ஆழமான சத்தியங்கள், எவ்வளவு தேவ மனிதர்களுடைய பிரசங்கங்கள், இவை எல்லாவற்றையும் நீங்க கேட்டுட்டு இருந்தீங்க. இந்த நாட்களில் கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தையும் பலனையும் கிருபையும் படிப்பையும் அறிவையும் பணத்தையும் கொடுத்திருப்பார். ஆனால் நீங்கள் ஏதாகில் ஒன்றை தேவனுக்கு விலைக்கிரயம் பண்ணணும். உங்கள் வாழ்க்கை விலைக்கிரயம் பண்ணலாம், அல்லது உங்களுடைய தாளந்துகளை, உங்களுடைய திறமைகளை, அல்லது உங்கள் பொருளாதாரத்தை, ஏதாகில் ஒன்றை நீங்க விலைக்கிரயம் பண்ணணும். என்றால் பறந்து விரிந்து கிடக்கிற 138 கோடி மக்கள் கிறிஸ்துவின் அண்டை திரும்புற வரைக்கும் நம்ம ஓயக்கூடாது. அறுவடை மிகுதி, ஆட்களோ கொஞ்சம், அறுவடைக்கு எஜமான் ஆட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் என்று அன்றைக்கே நம்ம ஆண்டவர் ஜெப குறிப்பை கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார். பின்மாறி காலத்து மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று ஒரு ஜெப குறிப்பு பைபிள்ல இருக்கு. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் ஒரு ஜெப வீரனா மாறணும். பரிசுத்தாவின் அபிஷேகத்துல நிரம்பணும். பேட்ரிக் அண்ணன் சொன்னாங்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்துல நிரம்பி 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 அந்த நாட்களில் ஜெபித்தேன். ஆத்தும பாரத்தை எனக்கு கர்த்தர் தந்தார். நீங்க இன்றைக்கு உங்களை அற்பமா எண்ணாதீங்க. உங்களுக்கு இருக்கிற கடனும் கஷ்டத்தையும் போராட்டத்தையும் பலவீனத்தையும் பிசாசு காண்பித்து, உன்னால என்ன செய்ய முடியும், உன்னால இதெல்லாம் செய்ய முடியாது, அதெல்லாம் சாதாரண காரியம் இல்லை, இதெல்லாம் விளையாட்டு சமாச்சாரம் கிடையாது என்றெல்லாம் உங்களை பிசாசு டிஸ்கரேஜ் பண்ணுவான். அல்லது அநேகர் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணக்கூடும். ஆனா ஒன்று சொல்லட்டா, ஆகாதது என்று தள்ளின கல் தான் தலைக்கு மூளை கல்லாயிற்று. வேதம் சொல்லுகிறது, ஞானவான்களை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பைத்தியமானவைகளை தான் கர்த்தர் தெரிந்து கொள்றார். பலவான்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனர்களை தான் நம்ம ஆண்டவர் தெரிந்து கொள்றார். உங்க பலவீனத்தையோ, உங்களுடைய கடன் கஷ்டத்தையோ, அல்லாவிட்டால் உங்களுடைய குறைபாடுகளையோ யோசித்து கொண்டு மகிமையான அழைப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. ஒன்று தெரியல உங்களுக்கு, முதல் மணி நேரத்தில் வந்தவனுக்கு ஒரு கூலி தான், கடைசி மணி நேரத்தில் வந்தவனுக்கு ஒரே கூலி தானா? அப்போ ஒருவேளை இது கடைசி மணி நேரமாக இருக்கிறது. வருகையின் விளிம்பில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இரட்சகராகிய இயேசு வரப்போகிறார். ஆர்வமா நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த வருகையின் கடைசி நேரத்தில் அன்பு சகோதரிகளே, என் அன்பு சகோதரனே, ஆண்டவர் உங்களை அன்போடு கூட அழைக்கிறார். ஏதாகில் ஒரு ஊழியத்தில் நீங்க ஈடுபாடு கொள்ளுங்க. ஜெப ஊழியத்தில் ஈடுபாடு கொள்ளுங்க. ஒருவேளை உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன் பிரதர், எனக்கு பிரேயர் பாயிண்ட்ஸ் அனுப்புங்க அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு ஏக்கம் பாரம் இருக்கும் என்றால் நீங்க எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு நாங்கள் ஜெப குறிப்பு அனுப்புவோம். உங்களை ஒரு பிரேயர் வாரியராங்க நாங்கள் இணைத்து, ஆமென், தேவனுடைய திராட்சை தோட்டத்தில் உங்களுக்கு ஒரு வேலை கொடுப்போம். நீங்க எங்கிருந்தாலும் எங்களோடு இணைந்து செயல்பட முடியும். அல்லது எனக்கு ஏதாவது ஒரு துறையில் எனக்கு நான் ஒரு எஃபிஷியண்டாக இருக்கிறேன், நான் ஒரு சாஃப்ட்வேர் என்ஜினியராக இருக்கிறேன், அல்லது ஒரு டிசைனராக இருக்கிறேன், கம்ப்யூட்டர் என்ஜினியராக இருக்கிறேன், அல்லாவிட்டால் வேறு ஏதாயிலும் நான் இந்த தொழிலில் இருக்கிறேன், அல்லது இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன், மீதி நேரத்தில் நான் எதையாகிலும் ஒன்று ஆண்டவருக்காக செய்யணும் பிரியப்படுறேன். நீங்கள் செய்யலாமே. ஆமென், செய்யலாமே. பரந்த தேசம், கர்த்தருடைய பிள்ளைகளை, சுவிசேஷத்தின் வாசல் எப்போது அடைபடும் என்று தெரியாத ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். தேவனுக்காக ஏதாகில் ஒன்றை நீங்கள் விலைக்கிரயம் செலுத்தணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவை மிகுந்த தேசம். அதனால நீங்க கர்த்தருக்கு தேவை, நீங்கள் கர்த்தருக்கு தேவை, நீங்கள் கர்த்தருக்கு தேவை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு முறை ஆண்டவராகிய இயேசுவினுடைய பாதத்தில் அந்த பரிமள தைலத்தை கொண்டு வந்து ஊற்றி ஆண்டவரை அவர் நேசித்த போது, இவ்வளவு செலவு பண்ணி பணத்தெல்லாம் வீணாக்குறாளே என்று முறுமுறுத்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவராகிய இயேசு என்ன சொன்னா தெரியுமா? இவள் தன்னால் இயன்றதை செய்தாள் என்று ஆண்டவர்
அவளை ஹானர் பண்ணார். அதனால் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஒன்று உங்கள் சரீர பலத்தினால ஊழியம் செய்யுங்க, அல்லது உங்களுடைய படிப்பு, அறிவு, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஞானத்தை ஊழியத்துக்கு நீங்கள் கொடுங்க. அல்லாவிட்டால் நீங்கள் செல்வந்தராக இருந்தால் தேவனுக்காக எதையாவற்றை நீங்கள் செலுத்துங்க. அதன் நிமித்தம் பரலோகத்தில் உங்கள் பங்கு அதிகமாக இருக்கும் என்று நான் அன்போடு கூட உங்களுக்கு ஒரு சுவிசேஷ அழைப்பை நான் கொடுக்கிறேன். காரணம் இல்லாமல் நீங்கள் இந்த இன்டர்வியூவில் நீங்கள் கலந்து கொள்ளலை. ஒரு பெரிய திட்டம் உங்கள் மேலே கர்த்தர் வைத்திருக்கிறார். எப்போதெல்லாம் நான் அடிக்கடி சொல்லுவேன், நமக்கு கண்ணுக்கு தெரியறதெல்லாம் நமக்கு முன்னால் இருக்கிற பிரச்சனை, நமக்கு முன்னால் இருக்கிற சவால். உங்களுக்கு எனக்கு முன்னால் இருக்கிற சவால் தான் நமக்கு தெரியும். ஆனால் உங்கள் மேலே ஒரு பெரிய ஒரு மாஸ்டர் பிளானை, ஒரு ப்ளூ பிரிண்ட் வச்சிருக்கார் ஆண்டவர். அதை நிறைவேற்றுவதில் என் ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதனால் கொஞ்சத்தில் உண்மையாக இருங்க. அநேகத்தின் மேலே உங்களை அதிகாரியாக கர்த்தர் மாற்றுவார். ஜெபம் பண்ணலாமா? அர்ப்பணிப்பீங்களா? ஆண்டவரே, நான் ஏதாகிலும் ஒரு ஊழியத்தில் உமக்கு நான் பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரமாக இருக்கணும் ஆண்டவரே. அப்படி நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை பயன்படுத்துவது நிச்சயம். நான் உங்களுக்காக ஒரு சிறிய ஜெபம் பண்ண போகிறேன். என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் ஜெபிக்கணும். நம்ம ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, அப்பா, இந்த மாலை பொழுதில் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒருவேளை எங்களுடைய சென்னையில் இருக்கலாம், அல்லது தமிழகத்தில் எங்கேயாவது ஒரு ஆண்டு பகுதிகளில் இருந்து உடைய பிள்ளைகள் என்னோடு ஜெபிக்கலாம். அல்லாவிட்டால் ஆண்டவரை வேறு மாநிலங்களில், கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, அல்லாவிட்டால் வட மாநிலங்களில் எங்கேயாவது ஒரு மாநிலங்களில் இருக்கக்கூடும், அல்லாவிட்டால் மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடும், அல்லது ஐரோப்பாவில் எங்கேயாவது ஒரு தேசத்தில் இருக்கக்கூடும், அல்லாவிட்டால் ஆப்பிரிக்காவில், அல்லாவிட்டால் ஆண்டவரே யூஎஸ்ல எங்கேயாவது ஒரு, அல்லாவிட்டால் சிங்கப்பூர், மலேசியா, இந்த ஆண்டவரே ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல, ஏசியன் கண்ட்ரீஸ்ல எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கக்கூடும். அப்பா, உங்களுடைய பிள்ளைகளுக்காக நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, இத்தனை வருஷத்தை நான் வீணாக்கிட்டேனே, இனியாவது நான் உமக்கு பிரயோஜனப்படணும் என்று உம்முடைய பிள்ளைகள் தாகத்தோடு ஜெபிக்கிறதுனால உம்முடைய பிள்ளைகள் மேல் ஒரு பரலோக அக்கினி இறங்குவதாக. அறுவடை மிகுதி, ஆட்களோ கொஞ்சம், அறுவடைக்கு எஜமான் ஆட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னீர் அல்லவா? ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நீர் அபிஷேகம் பண்ணுவீராக. அவர்கள் ஞானவான்களாக இருந்தால் அந்த ஞானம் ஆண்டவரே உமக்கு பிரயோஜனப்படுவதாக. அவர்கள் செல்வந்தர்களாக இருந்தால் அவர்களுடைய செல்வங்கள் உம்முடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமாய் இருப்பதாக. ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே, அவர்கள் முழங்கால் ஜெப வீரர்களாய் இருந்தால் அவர்கள் முழங்கால்கள் அநேக ஆத்துமாக்களை கொண்டு வரட்டும் ஐயா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கடந்தவைகள் எல்லாம் கடந்தவைகளாக, நடந்ததெல்லாம் நடந்ததாக, முடிந்ததெல்லாம் முடிந்ததாக இருக்கட்டும். இனி நடக்க போகிறது உம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையாகவே இருக்கட்டும். ஓ ஹல்லேலூயா. உம்முடைய பிள்ளைகளை நீர் அபிஷேகம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்திற்கு சீடர்களாய், சீஷர்களாய் மாற்றுவீராக. அன்றைக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் விட்டுட்டு போன ஒரு கூட்டம் ஒன்று உண்டப்பா. ஆண்டவரே, இன்னொரு கூட்டம் தங்கள் ஆஸ்திகளினால் உமக்கு ஊழியம் செய்த கூட்டங்கள் உண்டப்பா. ஏதாயிலும் ஒரு கூட்டத்தில் உடைய பிள்ளைகளை இணைந்து கொள்ள உதவி செய்யுங்க. பாரத்தோடு நான் ஜெபிக்கிறேன். உடைய பிள்ளைகளை அளவில்லாமல் ஆசீர்வதியும். என்னென்ன பலவீனங்கள் உண்டோ அந்த பலவீனங்கள் எல்லாம் முற்றிலும் மாறட்டும். புதிய சகாப்தத்தை படைப்பார்களாக. உமக்கு ஒருவருக்கே மகிமை செலுத்துகிறேன். பேட்ரிக் அண்ணன் குடும்பத்துக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்காக, அவர்கள் விட்டு போன ஆண்டவரே நேஷனல் பிரேயர் நெட்வொர்க் மினிஸ்ட்ரிஸ்க்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தர் தொடர்ந்து நடத்தும்படி ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம். அப்ரோஜனமான ஊழியனப்பா, நீ சொன்னதை நான் செய்திருக்கிறேன். உமக்காக, உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் மன்றாடி இருக்கிறேன். இந்த ஜெபத்தை நீர் கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் காட். கர்த்தர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: இயேசு சந்திக்கிறார் ஊழியங்கள், எண் 4, கவரப்பாளையம் மெயின் ரோடு, ஆவடி, சென்னை 54, இந்தியா. தொலைபேசி எண்கள் 9841252836,
7299546363. Our address, Jesus Meets Ministries, number 4, Kavarapalayam Main Road, Avadi, Chennai 54, India. Telephone number 9841252836, 7299546363. Email ID gpsrobinson@hotmail.com, gps.office@jesusmeets.org. Website address www.gpsrobinson.org.